ஹாய் ஹலோ ப்ரௌனிஸ், நான் தான் அவங்க ப்ரௌனி பஸ். நிறைய நீங்கள் பார்க்க போகிற கேம் ப்ளே அப்சல்யூட்லி த ஈவில் நன் பார்ட் 1 தான். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. அதுக்கும் நிறைய பேர் நம்ம ஜேகே எல்லாம் வீடியோ போட்டாங்க. நான் போட்டு 2 months ஆகிடுச்சு லாங் வீடியோ போட்டு. வாய்ஸ் வேறு தொண்டை வேறு கட்டிடுச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். மறக்காமல் அந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டனை சதற விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரௌனி பாய்ஸை. ஓகே ப்ரௌனிஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஸ்கிப் மெயின் டோர் ஸ்கிப் தான். ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ட்ரீம் கோஸ்ட்டு ஈஸி இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ஈஸி தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி என்ன எந்த ஸ்கேப்னால் நம்ம போக போக பார்ப்போம். உள்ள போயிட்டு என்ன ஸ்கேப் பார்க்கலாம். ஃபஸ்ட் கிடைக்கிற பொருள் வச்சு பார்க்கலாம். மெயின் டோரா இல்லை கார் ஸ்கேப்பானு. என்னடா அவன் எந்த ஸ்கேப்னே தெரியாமல் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அதாவது எனக்கு வந்து மெயின் டோர் ஸ்கேப் பண்ண போகிறோம். சும்மா பேஜுக்கு சொன்னேன். ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. ஆஹா, சம்மர் கேம்ப். இனியே ஒரு சம்மர் கேம்ப் லீவ் விட்டா அழகாக வீட்டில் இருப்பாங்களான்னு இருக்குது. இப்போ தாங்க சம்மர் கேம்புக்கு போகிறோன்னு போகிறதில்ல, மாட்டி விட்டாங்க நம்மளை. இங்கே வந்து அவளோட எதிர்பார்க்கிறேன். கிளவி தரிசனம். சொப்பன சுந்தரி அடே, சொப்பன சுந்தரி அரிசியாக ஓட்டாங்க. எத்த தண்டி 2 கிலோ சுற்றி வச்சிருப்பா போட்டிருக்கு. ஓகே, டே 1. அப்படிங்கப்பா லைட். இது எப்படா ஆரம்பிக்கும்? ஓகே, இப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாமா? இப்போ வந்து நம்ம வந்து சொப்பன சுந்தரி தரிசனம் பார்க்குறோம். இங்கே பாருங்களா, அது வந்து தரிசனம் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றியில் வச்சு டான்ஸ் ஆடிட்டுருக்க கைஸ். ஆஹா, வந்துடுவான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, டான்ஸ் ஆடுறா. சக்தி கொடு. அந்த சக்திமானில் அந்த மாயாவி இப்படி தான் கைஸ் பண்ணுவான். அதே மாதிரி பண்ணுற மாதிரி. ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. இப்படியே நம்ம நின்று இருந்தால் நம்மளை பாட ஆக்கிடுவா. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம். இன்னும் உன்னே இருக்காங்க யாருக்கா? ஆஹா, பார்த்து. இங்கே இருக்கு பாரு. கிளவி. இந்த கிளவி கண்ணு தெரிய மாட்டேது, காதும் கேட்க மாட்டேது. இங்கேயும் ஓடுறா வருங்க. ஆஹா, கிளவிக்கு கண்ணு தெரியவில்லை. கேஸ் அங்கே பாருங்கள், நம்ம இங்கே தான் போயிட்டுருக்கோம். கண்ணே தெரிய மாட்டேது அவளுக்கு. அங்கே என்னமோ மினுக்குது. ஆக்சுவலாக கிரெயிலுன்னு நினைக்கிறேன். கிரெயின் என்னென்னு கேட்டுறாதீங்க. அது வந்து போக போக அந்த கேம் விளாட உங்களுக்கு தெரியும். நான் போக போக சொல்கிறேன். இப்போ வந்து புரிஞ்சவன் அமைதியாக இருக்கலாம். தெரிஞ்சவன் இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் கேபிளை போட்டு ஸ்மால் கேபிளை போட்டு நம்ம கரண்ட் ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது போட்டால் தான் நம்ம வந்து கரண்ட் ஆன் ஆகும். இந்த பேனல்ஸ் கரண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டோரெல்லாம் நம்ம கீழே போய் திறக்கிற மாதிரி இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போய் அதை போட்டுக்கோங்க. போட்டு மேலே ஒரு வேலையுமே இல்லை, டக்குன்னு ஓடி வந்துடுங்க. அங்கே நின்னிங்கன்னா அவ்வளோதான், நம்மளை அப்படி நிற்க வச்சிருவான். ஆசை விடாமல் அடிச்சிடுவான்னு சொல்ல வரேன். ஓகே, பார்த்தீங்களா டோர் திறக்குது பார்த்தீங்களா? அங்கே கரண்ட் கேபிள் போட்டு இங்கே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஓகே, கிளை வர்றா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. வாடி புள்ள வாடி. ஐயோ வராடா. ஐயோ, எந்த பாட்டை இவகிட்ட பாடிட்டு இருக்க பாருங்க. கடைசி இந்த பாட்டை யார்கிட்ட தெரியுமா பாடின? கிராணி கிட்ட பாடுனது கேஸ். அந்த நான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். கூடி சீக்கிரம் போடுறேன். வந்துட்டான். அது வந்து சின்ன ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து கரண்ட் ஆன் பண்ணியாச்சா? என்ன பண்ணுறனே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க 2 கிலோ சுற்றியில் அடித்தாட்டா பாதாளத்தை போய் சொல்லிக்கும் போட்டுருக்கு. பாருங்க 2 கிலோ சுற்றியில். ஐயோ, தாத்துட்டு அமத பாட்டா நம்மகிட்ட தான் வர்றான். என்னடா இது? ட்ராம்போலைனா இது இங்கே இருக்குது. அது வந்து ஏன்டா இதெல்லாம் இப்போலாம் நார்மல் ஈவெண்ட் இருக்காது. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பலூன் எஸ்கேப் பண்ணிட்டேன். மாஸ்க் பீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். நான் அதை வந்து ரீஸ்டார்ட் கொடுக்காம அதுலேருந்தே விளாட்றங்காட்டி அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து அடிச்சிட்டேன்னா ஃபஸ்ட்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தான் வரணும். ஏன்னா நான் 6 மாஸ்க் பீஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தனியாக வீடியோ போடணும். அப்புறம் ஏன்டா இதில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் வந்து இந்த எஸ்கேப்பில் முடிச்சுட்டு நான் அப்புறம் போடுறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். கஷ்டப்பட்டு அந்த 6 மாஸ்க் பீஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அது ரீஸ்டார்ட் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் பயங்கரமானது கைஸ். அதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த 6 மாஸ்க் பீஸை கலெக்ட் என்னென்னு நான் அடுத்த மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுவோம்ல. இதான மெயின் டோர் எஸ்கேப்பா? நம்ம கார் எஸ்கேப் பண்ணுவோம். அந்த கார் எஸ்கேப் நான் சொல்கிறேன். அது எப்படின்னு நான் உள்ளே போய் காமிக்கிறேன்.
அது சின்ன எஸ்கேப் தான், கார் எஸ்கேப்பு. அதை பண்ணிவிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுவோம். மறக்காமல் அந்த வீடியோலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். செம ஃபன்னாக சூப்பராக இருக்கும். எனக்கு இது வந்து பர்சனல் ஃபேவரட்டான கேம் கூட. ஐயோ வந்துட்டான் கிளவி வந்துட்டா. இந்த இவளுக்கு என்ன பேர் கேஸ் நல்லாயிருக்கும்? கிளவியா சொப்பன சுந்தரியா? இந்த சொப்பன சுந்தரிங்க வந்து நம்ம ஜில்சோன் அவர் பேசுகிற வீடியோவில் நான் கேள்விப்பட்டேன். அதனால் அந்த பழக்கமாயிடுச்சு. ஆனால் வாயில் வர மாட்டேது, கிளவி தான் வாயில் வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம கிளவிங்க வர வைக்கலாம். வந்துட்டாளா? போடவே தேவையில்ல, அவளே வந்துட்டான். இவளை எப்படி கேஸ் துரத்துறது? போகவே மாட்டான். ஆனால் கொஞ்சம் புத்திசாலி, கொஞ்சம் கிராணியை விடவே புத்திசாலின்னு வச்சுக்கோங்களேன். கிராணி கூட கொஞ்சம் முட்டாளாக தான் இருப்பா, இவன் அவளை கூட கொஞ்சம் புத்திசாலி. ஆஹா, துரத்துறா கைஸ், துரத்துறா. போயிட்டு பாருங்க, சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போயிட்டு கரண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் சுவிட்சு அங்கே ஆன் பண்ணிட்டு இங்கே வரணும். இங்கே வந்து இது வந்து இதெல்லாம் தொடப்பணும். ஹாரி பாட்டர் தொடப்போம். இந்த தொடப்பத்தை வந்து எடுத்துக்குவாங்க. இந்த தொடப்பம் எங்கே வேணால் இருக்கும். மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா, நான் எடுத்தேன் பார்த்தீங்களா, அப்போது டிவைன் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அங்கே போயிட்டு ஓகே ஒரு நிமிஷம், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இது அங்கே தான் இருக்கும், மேக்ஸிமம் அங்கே தான் இருக்கும். இல்லைனா மேலே போய் பாருங்கள், அந்த இது மாதிரி இடம் சொல்லலாம், அங்கே போய் பாருங்கள், அங்கே இருக்கும். மற்ற இடங்கள் எங்கேயுமே இருக்காது. ஓகே, குக்கீஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆனதுக்கப்புறம் இது வந்து கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, அந்த இது கிடைக்கும், அந்த இந்த டான்ஸ் டிஃபன் பாக்ஸ் கிடைக்கும். வளருது கைஸ் நீங்கள் வந்து கிளை வரான் செக் பண்ணிக்கோம். திடீர்னு வந்து சுற்றிட்டு தலையிலே போட்டுருவோம். நிறைய டைம் நடந்திருக்கேன். இங்கே சாவி எடுக்க வருவேன், போட்டி அடிப்பாக வருங்க, பாதாளத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவேன். அடிக்கடி கிளிச்சாக இருங்க இந்த கேமில். எனக்கு மட்டும் தெரில, அப்படியே சொரிக்குவேன். டே 3க்கும் போகாது, ஒன்றும் ஆகாது. கரெக்டாக இந்த சாவி வந்து எங்கே போடணுன்னா, அங்கே ஒரு டோர் தெரியுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் என்னென்னா, இந்த டிஃபன் பாக்ஸை கிடச்சதுக்கப்புறம் அது மேலே போயிட்டு அங்கே கீழே போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். இங்கே இதுக்குள்ளே இந்த சாவி இருக்குது, இந்த சாவி இந்த இதுக்குள்ளே போட்டால் எஸ்கேப் ஆகலாம். அப்புறம் என்ன இதுக்கு நீ வந்து இங்கே வர்ற டக்குன்னு போக வேண்டியது கேட்குறீங்க. கடைசி எஸ்கேப் பண்ண வேண்டாம், கிளவி கொஞ்சம் ஆட்டம் காட்டுவோம். அதனால் இந்த கிளவி இங்கே வா, இங்கே வா. அது ஏன்னா அங்கே ஃபோட்டோ பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங்க மேலே காட்டுறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் மேலே இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் மாதிரி. நானும் யோசிச்சேன், ஏன்டா ஐயோ வந்துட்டா என்னடா ஆச்சு? ஏய் அடிக்க மாட்டாடா. உண்மையாக சொல்கிறேன் ப்ரோனிஸ், இது நடக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து மெடிக்கல் மிராக்கிள். அவள் வந்து அந்த சைடு வந்து அடிக்க மாட்டா. நீங்கள் இன்னும் அடிக்கிறா. கைஸ், நான் அது வரைக்கும் மெயின் டோர் எஸ்கேப்பில் டே 2 போனதே இல்லை. நான் மாஸ்க் பீஸ் தேடுறக்கே டே 2 போகிறது அதிசயம். என்ன போய் இந்த எஸ்கேப்புக்கு டே 2 வர வச்சிட்டா. உண்மையாக அது ரொம்ப மெடிக்கல் மிராக்கிள் கைஸ். உண்மையாக இப்படிலாம் அடி வாங்க மாட்டேன். இன்றைக்கி ரொம்ப ஆட்டங்காட்டன்னு பேரில் அடி வாங்கிட்டேன். ஓகே, இன்னும் இதில் ஊறப்பட்ட எஸ்கேப் இருக்குது. நிறையா எஸ்கேப் இருக்குது. என்னென்ன எஸ்கேப்னா, ஷிவர் எஸ்கேப் இருக்குது, கார் எஸ்கேப் இருக்குது, பலூன் எஸ்கேப் இருக்குது. ஷிவர் எஸ்கேப்புங்கிற மாதிரி நம்மளுக்கு புரியுமா சொல்லணும்னா, க்ரொக்கடைல் எஸ்கேப்பு, வேன் எஸ்கேப்பு, மெயின் டோர் எனக்கு பண்ணிட்டோம், பலூன் எஸ்கேப், இந்த எஸ்கேப் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எஸ்கேப்பும் முடிச்சிருக்கோம், இன்னும் 3 எஸ்கேப் வீணாக இருக்குது. 3 ஊறப்பட்டது இருக்குது. நம்ம வந்து அடுத்தது வேன் எஸ்கேப் போடுறேன், கார் எஸ்கேப், வேன் எஸ்கேப் அது போடுறேன். அது போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரொக்கடைல் எஸ்கேப் பண்ணலாமா, இல்லை அது வேணாம் ப்ரோ, அது இப்போ தான் கரண்ட் அப்டேட்டில் வந்துச்சு, அது வேணாம், பலூன் எஸ்கேப் பண்ணலாம். அதுக்கு மாஸ்க் பீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான தனியாக வீடியோ போடுவேன். 6 வீடியோ போடுவேன். 6 மாஸ்க் பீஸ் இருக்குது. அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ போடுவேன். ஒருவேளை இல்லை நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேணாம், நீங்கள் பலூன் எஸ்கேப் மட்டும் பண்ணால் போகுதுன்னா அப்படி கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் மாஸ்க் பீஸ் கலெக்ட் பண்ணுறது தேவை அந்த எஸ்கேப்புக்கு. 6 மாதம் அதுக்கு வீடியோ, அந்த 6 மாதம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ போட்டு பலூன் எஸ்கேப் பண்ணிடுவோம். ஒரு வேளை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்டா சிரிக்கணும்னு கேட்குறீங்க, அது உங்களுக்கு போக தெரியும். இப்போ வந்து
கிளவி வருவான்னு வெயிட் பண்ணுறேன், வரவே மாட்டேங்கிறா. நம்ம எப்பப்போல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்போ வந்துடுவா. இந்த வரவே கூட நினைக்கிற பாருங்க, அப்போன்னு பார்த்து கரெக்டாக வருவா. இந்த கிளவியை தேடுறக்கு இங்கே வந்து நம்ம குதிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க கைஸ் குதிக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா ஐஸ் பார்த்தீங்களா ஜாலியாக இருக்கா. ஐயோ பாட்டா, இங்கே இருந்தோ பாட்டா. ஆஹா, இப்போ வந்து அவளுக்கு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. மேலே போகிறேன்னு சொல்லி கிளவி மேலே போயிடுவா, கீழே இருக்குன்னு சொல்லி அவள் கீழே வருவா, திரும்ப நாளாக இருப்போமா. இதே மாதிரி தான் நடக்கும். வந்துட்டா பாருங்க. கிளவி இங்கே வாடி, கிளவி இங்கே வாடி, கிளவி இங்கே வாடி. இங்கே வந்து நான் வந்து அவள்கிட்ட பல கொஷின்ஸ் கேட்க போகிறேன். ராடோட அப்பா யார்? எனக்கு உண்மை தெரிஞ்சாகும். ராடு உனக்கு என்ன சம்மந்தம்? நீ யார்? நீ எப்படி இப்படி பேயாக மாறின? நஸ்ரத்துக்கு உனக்கு என்ன தொடர்பு? இது எல்லாத்தையும் சொல்லுடி. நீ ராடு யார் ஃபஸ்ட்டு? ராடோட அப்பா யார்? நீ யார்? அதுவே எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு நான் யார் எனக்கே தெரில. ஓகே, கிளவி பாருங்க இப்படி செம ஃபன்னாக இருக்குங்க இந்த கிளவி கூட. அறிவாளின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் கூட கிராணி இருக்க மாட்டா. ஆனால் இவ கொஞ்சம் அறிவாளி தான், அது நம்ம ஒத்துக்கணும். இப்போ வந்து தயவு செஞ்சு போய் எஸ்கேப் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். போகலாம். இந்த கிளவி ஓட விட்டு என்ன எவ்வளோ டைம் ஓட விட்டுருக்கோம். ஆஹா, நூலளவில் தப்பினான் மாவீரன். கேஸ் ஜஸ்ட் மிஸ். மேலே போயிருந்தால் சுற்றி வச்சு அடைச்சிருப்பா. டே 3க்கு போயிருப்பேன், அவமானப்பட்டிருப்பேன். இப்போ வந்து நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. இல்லைன்னா அவ்வளோதானா கிளவி வந்து என்னை போட்டுருவான். ஓகே, நான் வந்து எஸ்கேப்பும் பண்ணணும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பார்ட்ஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், போடலாமா வேணாமான்னு. முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரம் ப்ரௌனி பாய்ஸ். நான் உங்கள் அலைட். பாய் ப்ரௌனிஸ். ஓகே, எஸ்கேப் ஆயாச்சு. ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல வேண்டியது அப்போயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஆர்வக்கோளாக இருக்கிறதுக்கு டெஃபினிஷன். என்னைக்கு நீங்கள் ஆர்வக்கோளாறு டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். எப்போ சொல்ல வேண்டியது அப்போவே சொல்லிட்டேன். ஓகே, நம்மளுக்கு 25 காயின்ஸ் ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே சொல்லிட்டேன் சொல்ல வேண்டியதெல்லாம். இந்த இடத்துல வீரர்கள்லாம் சொல்கிற டைலாக் என்ன தெரியுமா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.